அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்றைய ராசி பலனில் சந்திக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக உள்ளது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மன அழுத்தம் உண்டாகி நாளது முடிவில் சுபமாய் முடியும் வேலை உண்டாகும். அதிர்ஷ்ட எண்ணாக 2, நிறம் சிகப்பு, திசை கிழக்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:30 வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் கும்பமும். அதிர்ஷ்ட தெய்வம் கணபதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், கணபதிக்கு பூஜை செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக, நிதிநிலையில் லாபம் உண்டாகும் நாளாக உள்ளது. அதனால இன்றைய நாளை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு உயர முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6, நிறம் பச்சை, திசை வடக்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1:15 வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியும் மகர ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மீன ராசியும் சிம்ம ராசியும். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், மகாலட்சுமி கோவில் அல்லது அருகில் உள்ள சயன கோலத்தில் உள்ள ரங்கநாதர் கோவில், 2ல் எங்க வேணும்னு போயிட்டு விளக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் நாளாய் இருக்கும். ஆக வியாபாரம் சார்ந்தோ அல்லது வெளிநாட்டு வாணிபம் சார்ந்தோ அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாவோ இருந்தா இன்று உங்களுக்கு நல்ல நாளாய் இருக்கு, பயன்படுத்திக்கங்க. அடுத்தது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 5, நிறம் மஞ்சள், திசை தெற்கு. உங்களுடைய நல்ல நேரம் இன்று பிற்பகல் 3 மணி முதல் 4:15 வரை நல்ல நேரமா இருக்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் கும்பராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியும் தனுசு ராசியும். அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. உங்களது இன்றைய பரிகாரம், விஷ்ணு ஸ்லோகங்கள் ஜபித்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்த நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் உறவினர்களிடையே கவனமாய் செயல்படுங்க. வார்த்தையை கவனமா பிரயோகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 7, நிறம் வெள்ளை, திசை மேற்கு. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 9 மணி வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீன ராசியும் விருச்சிக ராசியும்.
நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷ ராசியும் மகர ராசியும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தும் துர்காய நமக. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் துர்க்கை அல்லது காளியம்மனை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதிகாரிகளின் பாராட்டு இன்று கிடைக்கும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண்ணாக 9, நிறம் தங்க நிறம், திசை வடக்கு திசை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:45 வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் தனுசு ராசியும் மேச ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னி ராசியும் கடக ராசியும். அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக உள்ளது. அதே மாதிரி உங்களை மாதிரியே இருக்கிற சக வியாபாரிகளும் சக நபர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதிர்ஷ்ட எண் 4, நிறம் நீலம், திசை கிழக்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 12 மணி வரை. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகரமும் ரிஷபமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் மீனமும். அதிர்ஷ்ட தெய்வம் புதன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் புதாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சமர்ப்பித்து பூஜை செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாய் உள்ளது. தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 8, நிறம் சிவப்பு, திசை தென்கிழக்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் 1:30 முதல் 2:45 வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் கும்பமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் தனுசுவும். உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் சக்தி அல்லது அம்மன். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சக்தி அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று வர நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடன்களை குறைக்க முடியும். சொத்து தொடர்பான விஷயத்தெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட எண்ணாக 3, நிறம் கருப்பு, திசை வடமேற்கு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:15 வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் மீனராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னிராசியும் மேஷராசி. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் முருகன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக உள்ளது. நண்பர்களால் ஆதரவு கிட்டும் நாளாக உள்ளது. அதிர்ஷ்ட எண் 1, நிறம் ஆரஞ்சு, திசை கிழக்கு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது உங்களுக்கான நல்ல நேரம். காலை 11:30 முதல் 12:45 வரை. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷ ராசியும் சிம்ம ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் துலாம் ராசியும். அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் கண்ணன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. உங்களுக்கான இன்றைய பரிகாரம் விஷ்ணுவிற்கு துளசி தலம் அமைத்து தர, அதாவது துளசி மாடம் அமைத்து தர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். ஏதாவது ஒரு விஷ்ணு கோயிலுக்கு துளசி மாடம் கட்டி கொடுங்க. அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, வேலை சூழல்ல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்கு. பண வரவு அதன் மூலமா கிடைக்கும். அதனால நீங்க இன்னைக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிர்ஷ்ட எண்ணாக 5, நிறம் சாம்பல் நிறம், திசை தென்மேற்கு திசை. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9:15 வரை. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியா ராசியும் ரிஷப ராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடகமும் மிதுனமும். உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஹனுமனை வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிரமங்கள் இருந்தாலும் அது எல்லாம் கூடிய விரைவில் சரியாகும்ட்டு நீங்க நம்பலாம். அதிர்ஷ்ட எண் 7, நிறம் ஊதா, திசை வடக்கு. இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை 6:45 முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் மிதுன ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசியும் மேஷ ராசியும். அதிர்ஷ்ட தெய்வம் சனி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அர்ப்பணிக்க நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று பயணங்கள் பயனளிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 9, நிறம் வெள்ளி நிறம், திசை தெற்கு திசை. இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் மாலை 7 மணி முதல் 8:15 வரை. இன்று உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியும் தனுசுவும். அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் குரு பகவான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு வேண்டுதல் வைக்க நாள் நல்ல நாளாய் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி, வணக்கம்.